ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் அரசியல் பார்வையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவருமாகிய தோழர் இலசியார், மூத்த பத்திரிகையாளர் இலசியார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். தோழர், 18வது பாராளுமன்ற தேர்தல் இப்போது அனல் பறக்கும் சூடு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 அணிகள் சேர்ந்து களத்திலே தேர்தல் களத்திலே செய்வார்கள். இன்றைக்கு 4 அணிகளாக பிரிந்து அணி சேர்க்கையாகி இன்றைக்கு தேர்தல் களத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்திய பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் இந்த அணி சேர்க்கை குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேருக்கு 4 அணிகள், 3 அணிகள், ஒரு தனிப்பட்ட கட்சி. நாம் தமிழர் கட்சியை அணி என்று சொல்ல வேண்டிய தேவை. 4 அணிகள் இல்லை, 3 அணிகள், ஒரு நாம் தமிழர் கட்சி. ஆனால் 4 முனை போட்டி என்று சொல்ல போட்டி 4 முனை கட்சிகள், 3 அணிகள், ஒரு கட்சி. சேர்க்கை அரசியல் குறித்து உங்களுடைய கருத்து என்று சொல்லுகிற போது முதல்ல அணி முந்திய அரசியல் முந்தியா கேள்வி. அரசியல் முந்தியா அணி முந்தியா பார்க்கிற போது அரசியல் தான் முந்தி, அணி அல்ல. அரசியலுக்கு அணியை தவிர அணிக்கு அரசியல் அல்ல. ரொம்ப முக்கியமானது. இந்த அணிச்சேர்க்கையை பற்றி வாக்காளர்களுக்கு போதிய தெளிவு இல்லாத காரணத்தால் எல்லாரும் எப்படி வேணாலும் அணி சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. உதாரணத்துக்கு பல கட்சிகள் முதல்ல அணிய முடிவு பண்ணிக்கிட்டு எதிரி முடிவு பண்றாங்க. உதாரணத்துக்கு அதே மாதிரி பாரிவேந்தர் போன தேர்தலில் வேற இடத்துல இருந்தார், இந்த தேர்தலில் வேற இடத்துல இருந்தாரு. எனவே அணியை தேர்ந்ததற்கு பிறகு எதிரியை தேர்வு செய்யறது, இது அரசியல்ல நியாயம் கிடையாது, நேர்மை கிடையாது, அரசியலும் கிடையாது. எனவே வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னா, யார் அரசியலில் இருந்து எதிரியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல இடதுசாரிகள் தான். முதல்ல தேர்தல் அறிவிப்பு தேதிக்கு முன்னாடியே தங்களுடைய எதிரிகள் யார் என்று அறிவித்து ஊரறிய பறைசாற்றுவார். காரணம் அரசியல் நிலைப்பாடு. அரசியல் நிலைப்பாடுல இருந்துதான் எதிரி வர முடியுமே தவிர எதிரியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. கார்பரேட்டுகளும் வகுப்புவாதிகளும் எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு முதல்ல சொன்ன கட்சி, தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன கட்சி இடதுசாரி கட்சி. அதற்கு 2வது கட்டம், இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு பொது எதிரி வகுப்புவாதம் அப்படின்னு உறுதியான எண்ணம். எனவே இடதுசாரிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளும் ஓர் அணியில் வந்து சேர்வதற்கான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தியது. பாஜக கட்சியை பொறுத்தளவில் அது இருமுனை ஆதரவு கொண்ட கட்சி. ஒரு பக்கம் கார்பரேட் நலன், இன்னொரு பக்கம் வகுப்புவாத வெறி. அதுதான் அதனுடைய அரசியல் நிலைப்பாடு. அதை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இருக்கு, ஏற்றுக்கொள்ளாத கட்சிகளும் இருக்கு. இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டு பாஜக அணியில் இருந்த கட்சிகள் இன்று பாஜக அணியில் இல்லை, வெளியில வந்துருச்சு. அதிமுகவை பொறுத்த அளவுல சென்ற தேர்தலில் அது பாஜகவோட அலையன்ஸ்ல இருந்துச்சு. இந்த தேர்தலில் பாஜகவோட அலையன்ஸ்ல இல்லை. என்ன காரணம்? 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகும்.
அது பாஜக கூட இருந்தா தயாராக முடியாது. எனவே அது இண்டிவிஜுவலா நிலையெடுத்து பிரிஞ்சிருக்கு. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் இந்தியா கூட்டணிக்குமான தேர்தல் பிரச்சார மோதலாகவே இது இருந்து வந்தது. அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் பின்தங்கியே இருந்துச்சு. ஆனால் நாள் ஆக 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 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான தேர்தல் போர் அப்படிங்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொறுத்த அளவுல அவங்க கூட்டணிக்கான கதவுகளை திறந்துதான் வச்சிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட வரல. கதவை திறந்தாலும் உள்ள வரணும்ல, உள்ள யாரும் வரல. எனவே வேற வழி இல்லாமல் தேமுதிகவோட கண்டு அணிச்சேர்க்கை அமைத்திருக்கிறார்கள். எஸ்டிபி கட்சியும் வேற வழி இல்லாமல் அதோட சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டணியை பொறுத்தளவில் மிச்சமீதி இருந்த கட்சிகளின் கூட்டணி என்று சொல்லலாம். பாஜக கூட்டணியை பொறுத்தளவுல என்ன சொல்லலாம்? இடி ஐடி மிரட்டி சேர்க்கப்பட்ட கூட்டணி. இந்தியா கூட்டணியை பொறுத்தளவுல அப்படி இல்லை, கொள்கை கூட்டணின்னு சொல்லலாம். மதச்சார்பின்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, ஜனநாயகம், சமூக நீதி என்ற கொள்கை அடிப்படையில் உருவான கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறது. எனவே பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் இந்த அளவில் ஒப்பிட வேண்டும். எனவே இந்த அணிச்சேர்க்கையையும் இந்த ஒப்பீட்டையும் புரிந்து கொண்டு வாக்காளர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும்.